அன்பில்லாத வாழ்க்கை வெறும் உடம்பு மாதிரிதான். குறள் 78 அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தெழு தற்று. தமிழ் பொருள். இதயத்தில் அன்பு இல்லாத வாழ்க்கை கற்களால் சூழப்பட்ட வறண்ட இடத்தில் வாடும் மரக்கன்றைப் போல பயனற்றது. எளிய விளக்கம். ஒருவரிடம் அன்பு இல்லை என்றால் அவர் வாழ்கிறார் என்றாலும் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அன்பே மனித வாழ்வியல் அடிப்படை. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் இரு மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் பணக்காரன், ஆனால் அவனிடம் அன்பு இல்லை. அவன் எவரிடமும் பேச மாட்டான், உதவி செய்ய மாட்டான். மற்றொருவன் ஏழை, ஆனால் மிகவும் அன்பானவன். அவன் அனைவருக்கும் உதவி செய்தான். ஒருநாள் பணக்காரன் நோய்வாய்ப்பட்டான். அவனை பார்க்க யாரும் வரவில்லை. ஆனால் ஏழை மனிதன் உடம்பு சரியில்லாத போது கிராமமே வந்து உதவியது. இந்தக் கதையின் பொருள். பணம் இல்லாத வாழ்க்கை கூட நிறைவானதாக இருக்கலாம், ஆனால் அன்பில்லாத வாழ்க்கை வெறுமையானது. ஊக்கவுரை. அன்பு காட்டுங்கள். அது திரும்பி பல மடங்கு மகிழ்ச்சியாக வரும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பலர் வாழ்க்கையில் பார்க்கலாம், பெரிய பதவி, பணம் இருந்தாலும் அன்பு இல்லாமல் தனிமையில் வாழ்கிறார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் அன்பால் உறவுகளை உருவாக்கி சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இது நமக்கு சொல்லும் பாடம், அன்புதான் உண்மையான செல்வம். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மனிதன் தினமும் வீட்டில் எல்லாரிடமும் கோபமாக பேசுவான். ஒரு நாள் அவன் மனைவி சொன்னாள், நீ சிரிச்சா வீட்டு கரண்ட் பில் கூட குறையும் போல. அந்த நாள் முதல் அவன் சிரிக்க ஆரம்பித்தான். வீட்டிலும் சந்தோஷம் அதிகரித்தது. கதையின் சின்ன பொருள். சிறிய சிரிப்பு, சிறிய அன்பு கூட வாழ்க்கையை மாற்றும். மீண்டும் குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தெழு தற்று. தமிழ் பொருள். அன்பு இல்லாத வாழ்க்கை வறண்ட இடத்தில் வாடும் செடியைப் போல பயனற்றது. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.